உளவியலா அப்படி நோயாளியாக்கி உங்களுக்கு ஒன்று அன்னேஸ்வரம் பாருங்க. இந்த முடி இருக்குல்ல, இதை மயிருங்கிறத கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்சான். அவ்வளோ அசிங்கமானது என் தலையில இல்ல. அவன் என் தலையில சுமக்கிறான். இயற்கை எங்கெங்க முக்கியமான உயிர் உறுப்பு இருக்கோ அங்கெல்லாம் முடிய வச்சுது, இந்த மயிரை வச்சுது. தலையில் இழிந்த மயிரனைய மாந்தல் நிலையில் இழிந்த கடைன்னு எங்க மூதாதை எங்க வேதத்தில் எழுதுறாப்ல. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வரின்னு எழுதுறாப்ல. இப்ப இந்த வரியை ரெண்டை எடுத்துருவோமா? இப்போ அசிங்கமான வார்த்தை. உயிரை தந்த இறைக்கு கடவுளுக்கு ஏன் இதை வளர்த்து சடசடையா போய் சிறைக்கிற? அப்ப அந்த அளவுக்கு தான் மதிக்கிறியா? பதில் இல்லை. இத வெட்டி அழகுபடுத்துறான்ல, அவனை அசிங்கமானவன் தாழ்த்தப்பட்டவன் ஆக்குறதுக்கு இதை அசிங்க சொல்லாக்குறான். அது மாதிரி இவன் அழுக்கு துணியை போடுவான், வெளுத்து தர என் சொந்தத்தை தாழ்ந்தவன்பா. அழுக்காக்குன நீதாண்டா தாழ்ந்தவன், வெளுத்து சுத்தம் பண்ணி தரவன் உயர்ந்தவன். உங்களுக்கு பால் விற்கிறவன் பால்காரன், காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன், கீரை விற்கிறவன் கீரைக்காரன், துணி விற்கிறவன் துணிக்காரன், குப்பையை போடுறவன் தானே குப்பைக்காரன், குப்பையை அள்ளி சுத்தம் பண்றவன குப்பைக்காரன்பா. இப்போ இவன் என்ன பண்ணலாம்? அது மாதிரி ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, பன்னி மேய்க்கத்தான் லாய்க்கு, கழுதை மேய்க்கத்தான் லாய்க்குன்னு. கழுதை பால் 1 லிட்டர் பால் எவ்வளவு? 5000 7000 வரை உலக சந்தை மதிப்பு. உலகத்திலே அதிக விலை போற பாலாடை கட்டி கழுதை பால் சீஸ். கழுதை சிறுநீர், கழுதை எரு, கழுதையுடைய பால் அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது. அழகு சாதன பொருள்கள் உலகத்தில் தயாரிக்கிறதுலே கழுதை பால்ல தான். உலகத்திலே அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்ற கறி மாட்டுக்கறி இல்லை, பசுமாட்டு ஆட்டு இந்த மாட்டுக்கறி இல்லை, எரும மாட்டுக்கறி. விரும்பி சாப்பிட்ற பால் எரும பால். சரவண பவனில் இப்போ அந்த தேநீர் குடிக்க எல்லாரும் போவாங்க. அவர் பயன்படுத்தின பால் எரும பால் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கருப்பா இருக்கு. எரும மேய்க்கத்தலைக்கு, பன்னி மேய்க்கத்தலை. ஒரு பன்னி 50,000. என்னையே உங்களை யாராவது 50,000 கொடுத்து வாங்குவாங்களா? இப்போ இது பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம உளவியலா நோயாளியாக்கி ஆடு மாடு தான் மேய்க்கத்தாய், அதுதான் மேய்க்கணும். பிரதமர் பேசுறாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. இந்தியா அதிகமாக அந்நிய செலவணி ஈட்டுத, வருவாய் ஈட்டுறது மாட்டுக்கறி ஏற்றுமதியில். இந்தியா அதிகமாக பொருளாதாரம் ஈட்டுறது பால் ஏற்றுமதியில். பிரேசிலுக்கு நமக்கு சண்டை. ஒன்று பால் ஏற்றுமதியில் அவன் 1 இருப்பான், நம்ம 2 இருப்போம், இல்லை நம்ம 1 இருப்போம். போட்டி நடக்குது. பாலையும் கரும்பையும் வச்சு அவன் பொருளாதாரம். டைரி டேல பால் நாளில் பிரதமர் பேசுறாங்க, பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கு, அதிலே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். நான் இது ரெண்டையும் என்னுடைய காணொலியில் அவர் பேசுறதையே போட்டு காமிட்டேன்.